இந்த ஊர்ல பணத்துக்கு பதிலா கிசு தான் குடுக்குறாங்க. எது வாங்கினாலும் எது கொடுத்தாலும் கிசு தான் கணக்கு. இப்பதான் அந்த ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு வரா. அங்க இருக்கிற ஷாப்ல ஸ்நாக்ஸ வாங்குறா. அதை வாங்கினதும் இதுக்கு நீங்க 3 கிசு கொடுக்கணும்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த 3 கிச கொடுத்துறா. ஒரு கப்பல் வீடு வாங்குறதுக்காக வராங்க. வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்கு, இதை நாங்களே வாங்கிக்கிறாங்க. அதுக்கு அவங்க இதுக்கு 2000 கிஸ் ஆகும், வேணா இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்ல பரவாயில்ல, இன்னைக்கே நாங்க ஃபுல் கிஸையும் செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு அன்னைக்கு 2000 கிஸையும் கொடுத்து அந்த வீட்டையும் வாங்கிடுறாங்க. ஏன் இந்த ஊர்ல பிச்சைக்காரங்களுக்கு கூட கிஸ்ல தான் பே பண்றாங்க. ஹோட்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் அதுக்கான காசுகளை இவங்க எல்லாரும் ஷேர் பண்ணி அந்த கிஸ்ல தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம டிப்ஸ் கூட கிஸ்ல தான் கொடுக்குறாங்க. ரோட்ல இருக்கிற ஷாப்ல ஒரு பொண்ணு ஸ்நாக்ஸை வாங்கிட்டு கிஸ்ஸ கொடுக்குறா. அதுக்கு ஒரு பேலன்ஸா திருப்பி கிஸ்ஸ கொடுக்கும் போது அந்த கிஸ்ஸ ஒரு திருட திருடிட்டு போயிடறான். இவங்களும் உடனே திருடன் திருடன் கத்துறாங்க. அப்ப அங்க வந்த போலீஸ் அந்த திருடனை புடிச்சு துப்பாக்கி முனையில அவன் திருடிட்டு போன அந்த கிஸ்ஸ அவரு திருப்பி வாங்கிடுறாரு. நல்லா இருக்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு.